அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா வந்துட்டு மயோர்கா. ஸோ மயோர்கா பற்றி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு டைப் ஆஃப் பனை மரம், பாம் ட்ரீஸ். இதுதான் இது மாதிரி தான் வந்து மெயினாக வந்துட்டு ஸ்பெயின் ஃபுல்லாகவே வந்து இந்த பனை மரங்கள் நிறைய பார்க்கலாம். நல்ல ஒரு ஷார்ட்டான பனை மரம், நல்லா ஒரு குண்டாக இருக்கும். இது எதோ பிக்சரில் பார்த்தீங்கன்னாவே அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்பானிஷ் ரிலேட்டட் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இருக்குது, அப்படியே ஒரு பைனாப்பிளை கவுத்து வச்ச மாதிரி இருக்குது. இனிமேல் தான் இது வளரணும். இலையெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி தென்னை இலை மாதிரி இருக்குது, தென்னங்கீற்று மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னா வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப். இதில் இந்த மேப் இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து மயோர்காவுடைய மேப். இது வந்து ஒரு ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் பில்டிங்லாம் இருக்கும். நிறைய ஸ்பெயினில் எங்கேயுமே முக்கால்வாசி வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு டச்சோட நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. ஈஸியாக வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேணும் என்னென்னா, நம்ம எங்கே வேணால் கார் வந்து நம்ம ஈஸியாக ஹையர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 2 கார் அந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்துட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு காரை ஹையர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ காசில் பின்னாடி பார்க் ஆகிருக்கு, நம்ம ஏதாவது ரெண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சும்மா வந்துட்டு ஒரு வாக் போகிறேன் அப்படியே. ஸோ நம்ம எப்படி வீடு பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நிறைய இடத்துல வந்து ஆரஞ்சு ட்ரீ, லெமன் ட்ரீ அந்த மாதிரிலாம் கூட இருக்கீங்க நல்லா. ஸோ அப்படியே பார்ப்போம் வாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயும் பாம் ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா அவங்களுக்குன்னு கார்டன் வச்சுருக்காங்க. படிக்கட்டெலாம் நல்லா இருக்காங்க இந்த பக்கமாக. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் வர மாதிரி கட்டுறாங்கல்ல. இங்கே நிறைய ஹாலிடே ஹோம்ஸ் அது மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மெயினாக. மேலே வந்து இந்த ரோட்டில் வந்து அப்படியே என்ட்ரன்ஸ் இருக்கனால இங்கேயே பார்க்கிங் மேல் ஃப்ளோரில் வச்சுட்டு கீழே வந்து வீடு கட்டுறதுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட் வீடு பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்க்கிங் மேலே, வீடு வந்து கீழே இருக்குது. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், தான் பார்க்கிங் ஷெட். இது இங்கே காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்லா அது ஹில்லி ஏரியாவை நல்லா இதுமாரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா வந்துட்டு இது ஈவன் சர்ஃபேஸாக இல்லாதனால கரெக்டாக வீடு அதுக்கேற்ற மாதிரி கட்டிருக்காங்க. இந்த வீடு கூட பாருங்கள், இந்த வீட்லேயும் வந்து மேலே இருக்குது பார்க்கிங் மாதிரி. நல்லா ஓடு வீடு மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறங்கி போகிற மாதிரி இருக்குது. கெனரி ஐலாண்ட்ஸ் ப்ளஸ் பெலரிக் ஐலாண்ட்ஸ் இருக்குது. இதுவும் வந்து மெயின்லேண்டில் இல்லைனாலும் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்பெயின். இது வந்து ஸ்பானிஷ் காலனிஸ் சொல்லுவாங்க இதை. ஸோ பெலரிக் ஐலாண்ட்ஸ், அது மயோர்கா அதான் வந்து நம்ம இப்போ இருக்கோம். மெயினாக வந்து என்னென்னா இது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். சும்மா வந்து எல்லோரும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் மெயினாக இங்கே வருவாங்க. ஸோ வாழ்க்கைக்கு எல்லை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு எல்லை இல்லாத ஒரு கடலோட எல்லை வந்து நம்ம எப்பவுமே பார்க்க முடியாது. அதோடைய தொடக்கம் மட்டும் தான் பார்க்க முடியும். அதோட முடிவு எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஐலாண்டும் வந்து ஒரு கடலை சுற்றி சின்ன ஐலாண்டாக இருக்கனால வந்து ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் த கடலை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அது வந்து அழகாக இங்கே பின்னாடி நல்லா இருக்குது. இன்னொரு சைட் ஆஃப் த கடல் வந்து நான் அப்புறமா உங்களுக்கு காட்ட போகிறேன். கறிக்கு உதவுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனுபவ அறிவு தான் வாழ்க்கைக்கு என்றைக்கும் வெற்றி கொடுக்கும் அப்படின்னுவாங்க. அது மாதிரி நம்ம என்னதான் படித்தாலுமே வந்து ஒரு நாள் வெளியே வரும்போது நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் வந்து நிறைய நல்ல வியூ நினைக்கிறேன் நான். அது மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் அங்கேயே கட்டியிருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக அப்படியே கடல் பக்கத்துலேயே வாழ்கிறாங்க இவங்களாம். அப்படியே கொஞ்சம் சூசைட் பாயிண்ட் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே கடல் கீழே ஆர்ப்பரிச்சுன்னு இருக்க கடல், எல்லை தெரியாத ஒரு கடல் வேகமாக அப்படியே அலை மோதி கொண்டு இருக்கிறது. நல்ல ஒரு பால் வெள்ளையாக இருக்குது. அப்படியே பாருங்கள் அந்த அலையெல்லாம். அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி வந்து பொன்னியின் செல்வனில் பூங்குழலி பாடுற மாதிரி நல்ல ஒரு அழகான ஒரு பாடல் வரும். அமைதியான ஒரு கடலை பற்றி பாடியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து கடல் என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு பொங்கிக்கிட்டு இருக்கு. அலைகள்லாம் வந்து அப்படியே ஒன்னோட ஒன்று நல்லா ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய பிரமிப்பு தருது. க்ளோஸ்அப் பாருங்கள், கடல் எப்படி நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க கடல் மட்டும் பார்க்காம அந்த பாறைகளோடு சேர்ந்து பார்க்கும் போதே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லுக் இருக்குங்க. ஸோ இந்த அலைகள் நிறைந்த இந்த கடலில் வந்து ஜாலியாக அப்படியே ஒரு ரைடு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஈவினிங் டைம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு இந்த பேர்ட்ஸ். அதுவே ஸ்விம் பண்ணாமல் அப்படியே அந்த அலையோடு சேர்ந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்படியே வந்து சீகல்ஸ், இது சீகல் வந்து நல்லா கொஞ்சம் உயரமாக பறக்கும். தூரமாக இருந்தே வந்து அப்படியே அதோடைய மீன் அதோடய ஃபீடு ஏதாவது கீழே கிடைக்குமா பார்த்து அப்படியே அங்கேருந்து மேலேருந்து அந்த அப்படியே கொத்திட்டு போவோம். ஸோ அழகாக ஒன்று ஒன்றா பறந்து போது பாருங்கள். ஸோ நல்லா வந்து பீச்சில் நல்லா
போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போது ரோடோரமாக நடந்து வரும்போது நல்லா வழியிலே வந்து ஆரஞ்சு மரங்கள் எல்லார் வீட்லேயுமே வச்சுருக்காங்க ஆரஞ்சு. அது தவிர வந்து ரோடு சைட்லேயும் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு மரங்கள்லாம் இருக்குது. நல்லா ஆரஞ்சுலாம் நல்லா காய்ஞ்சி இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வரும்போது நல்ல ஒரு அழகான பில்டிங் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது ஒரு கேசல்ஸ். இந்த கேசல்ஸ் வந்து என்னென்னா கோட்டைகள். நம்மளுடைய நாட்டில் வந்து நிறைய கோட்டைகள் வந்து அழிஞ்சு போச்சு. இன்னும் சில தான் வந்து நார்த் இந்தியாவில் தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாத்து வச்சுருக்காங்க. ராஜஸ்தான், ஜெய்ப்பூரில் வந்து சில பேலஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாத்து வச்சுருக்காங்க. திப்பு சுல்தான் கோட்டையில் கொஞ்சம் வச்சுருக்காங்க. மற்றபடி ரொம்ப கம்மியாக தான் வந்து அந்த காலத்தில் நடந்த கோட்டைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அது சூழ்ந்து இப்படி இருக்குன்னா வந்துட்டு நல்ல ஒரு ஹார்பர். அப்படியே ஒரு சைட் சீயிங் பஸ் கூட வந்து இறங்குதுங்க. ஸோ எல்லோரும் இங்கே வந்து இந்த கேசலை பார்க்குறதுக்காக தான் வந்து வராங்க. கேசல் வந்து என்னென்னா அந்த காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டின அந்த அரண்மனை கோட்டை அதை அப்படியே இன்னும் வந்து பராமரிக்கிறாங்க. அது நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறதுக்காக அதை அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் அது இடியாமல் அப்படியே இருக்குது. அதான் வந்து அதோடைய சிறப்பு. ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய புத்தகங்களில் வந்து நம்ம அழகாக எழுதியிருப்பாங்க. நம்மளோட கற்பனையை ஒட்டி தான் நம்ம வந்து அதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் நம்ம கண் முன்னாடி கொண்டு வருவோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா 2 சுவர் நடுவில் என்ன இருக்குது, நல்ல ஒரு அகழி, அதான் சொல்லுவாங்க மோட். நல்லா தண்ணி வந்து இருக்கனால வந்துட்டு ஈஸியாக நம்மளுடைய பகைவர்கள் வர முடியாது. வரும்போது நம்ம வந்து இந்த அகழியை மூடிடுவோம். அதில் நடுவில் வந்து அந்த மாதிரி சுவருக்கு நடுவில் அப்படி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கான சுவர்கள். அது கூட வந்து அந்த காலத்தில் கட்டின கதவுகள், ஜன்னல், அப்புறம் அந்த தரை, அந்த சீலிங் அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கறனால வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு ஐடியா எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய பொன்னியின் செல்வனில் வந்துட்டு கல்கி வந்து ரொம்ப அழகாக அதெல்லாம் எழுதியிருக்கும் போது அதை படிக்கும் போதே வந்து நமக்கு வந்து அரண்மனை இப்படி தான் இருந்திருக்குமோ, இப்படி தான் அதனுடைய மதில் சுவர்கள் இருந்திருக்குமோ, அதோடைய கோட்டை வாயில்கள், கதவுகள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளோட கற்பனையை ஓட்டி பார்த்துருப்போம். நீங்கள் யாராவது வந்து பொன்னியின் செல்வன் வந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை படிக்கணும். அது ஒரு நல்ல ஒரு காவியம். அதில் வர நிறைய கேரக்டர்ஸ், நம்ம வந்தியத்தேவன், குந்தவை, நந்தினி, பழுவேட்டரையர் எல்லாருமே ஒரு கேரக்டருக்கு ஒரு கேரக்டருக்கும் நல்ல வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்த கேரக்டரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறதுக்காக கதைங்க சொல்லுவாங்க. நம்ம ராஜராஜ சோழர் அதில் வருவார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு படிக்கும்போதே வந்து நம்ம கண்முன் அந்த அரண்மனைகள், அந்த கோட்டைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப நம்மளே யோசனை பண்ணி பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது வந்து அந்த கோட்டைகள் நிஜமாகவே இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு நமக்கு சம்டைம்ஸ் ஒரு மாதிரி புல்லரிக்கும் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது. அதை நிறைய இடத்துல பார்க்க முடியாதனால தான் வந்து நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு என்னென்ன இங்கே ரிமைன்ஸ் இருக்கோ அதை அப்படி வளைச்சி உங்களுக்கு கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதுவே நமக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். ஓகே, இப்படி தான் வந்து நல்ல என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி சுற்றியும் வந்து தண்ணி நிரப்பிய அகழிக்காக நல்ல கேப் இருக்குது இந்த மாதிரி. அதுக்கப்புறமா எவ்வளோ உயரமான பில்டிங்ஸாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ உயரமான சுவர்கள். அப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நல்லா கட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கும் வந்து நல்லா இடியாமல் இவ்வளோ நூற்றாண்டுகள் தாண்டியும் அது வந்து நீடிச்சு இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து நமக்கு உள்ளே வந்து கோட்டைகளுக்குள்ளே பார்க்கச்சே இது வந்து கேசல் டி பிலீவர் அதான் அதை காட்டுறாங்க. ஸோ கோட்டைக்குள்ளே போகும்போதே வந்து எங்கே இருக்குது நுழைவாயில், எங்கே இருக்குது கதவு, எங்கே வந்து அது தப்பிக்கிற வழி இருக்குது, எங்கே அது மாதிரி நம்ம யூஸ்வலாக ஒரு மேப் மாதிரி எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை ஒரு வரைபடமாக காட்டி அதில் ஒரு கீலாம் போட்டு காட்டிருக்காங்க. ஸோ அது அந்த காலத்துலேருந்தே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் படிக்கட்டுலாம் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டை இருக்குது மேலே. இது இன்னும் மாடியில் இருக்கும். இப்போ கோட்டையில் மாடியில் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்து இங்கே துப்பாக்கி வச்சுக்கிட்டு பார்த்துருப்பாங்க. பகைவர்கள் வராங்களா அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு இந்த இதில் தான் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வியூ, அதாவது ஊரே தெரியுது இந்த இடத்துலேருந்து பார்க்கச்சு. மேலே மாடிக்கு போய் பார்க்கும்போது ஃபுல் ஊரே இருக்குது. ஸோ அரண்மனைகள் வந்து சுற்றி ஊர் இருந்திருக்கும். ஸோ இந்த ஊரை வந்து காப்பதுக்காக அந்த காலத்தில் நம்ம ராஜாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோட்டைக்குள்ளே இருக்காங்க. அது மாதிரி பார்க்க முடியும். எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். அது மேலே போய் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஊர் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு வியூ இருக்கும். ஸோ இப்போது இந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
ஸோ எல்லோரும் ஆவலாக வந்து உள்ளே வந்து இந்த டூரிஸ்ட்லாம் போய் பார்க்குறாங்க. மேலே பாருங்கள், படிக்கட்டு ஏறி பார்க்குறது, வெளிப்புறம் எப்படி இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து சில ரூம்ஸில் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண பானைகள் அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த மாடிக்கு வரும்போது வந்து நல்ல ஒரு க்ளீன் டாய்லெட்ஸ்லாம் நல்லா கொடுக்குறாங்க. அதை நான் நினைப்பேன் எப்பவுமே. யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் நம்ம மெயினாக பாதுகாக்கணும்னா அங்கே வந்து நமக்கு மக்கள் நிறைய பேர் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்க்குறோம். அவங்கெல்லாம் வரும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டின்றது ஒரு அவசியமாக இருக்கனால நல்ல ஒரு க்ளீன் டாய்லெட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதுமாதிரி நம்ம டூரிசம் வளர்க்கணும் நம்ம நாட்டில். அதுமாதிரி நான் மெயினாக நினைப்பேன். அது வந்து கொஞ்சம் குறையாக தான் இருக்குது ஆக்சுவலாக. நிறைய இடத்துல அப்படி இல்லை. நீங்கள் வந்து மேலே வந்து இந்த கோட்டையை நல்லா பராமரிச்சிருக்காங்க. பட் அதுக்கு எதுவும் தீங்கு வராமல் நல்லபடியாக நல்லா க்ளீனாக நல்லா நிறைய டாய்லெட்ஸ் மேலே கட்டி வச்சுருக்காங்க. அது நல்ல ஒரு விஷயம். இங்கே அப்புறம் அந்த காலத்து கதவெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு மேலே சுவர்கள். சரி, இது சென்ட்ரல் ஏரியா. ஸோ இதான் சென்ட்ரல் ஏரியா பாருங்கள். நல்லா அழகான ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க உள்ள. இது வந்து டூம் ஷேப்பில் அப்படியே சென்டரில் நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கு. நடுவில் ஒரு கிணறு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் பீரங்கி, அதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் அப்படியே அங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. இன்னொரு பீரங்கி, சேர்ஸ்லாம் அப்போ யூஸ் பண்ண சேர்ஸ். கதவு, அதோட தாழ்பாலெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரூம்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. பானைகள், ஷேப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த அப்போ யூஸ் பண்ண பானைகள்லாம் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. கண்ணாடியில் நான் தெரியுறேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான தட்டுகள், பானைகள், மண் பானைகள்லாம் வந்து இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க. அது பெரிய விஷயந்தான். இதே மாதிரி வந்து இங்கிலீஷ் கண்ட்ரீஸ்லேயும் வந்து சில கேசல்ஸ்லாம் நல்லா வச்சுருக்காங்க. இங்கே இங்கிலாண்டில் வச்சுருக்காங்க. ஸ்காட்லாண்டில் வந்து நம்ம எடின்பரா கேசல், இதெல்லாம் வந்து நல்லாவே இன்னும் பெரிய கேசலாகவே வச்சுருக்காங்க. இது மாதிரி கேசல்ஸ் பார்க்காதவங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்றக்காக தான் இந்த கேசலை கொஞ்சம் நல்லா சுற்றி காட்டிருக்கேன். தூண், தரையெல்லாம் எப்படி இருக்குது, அந்த கல்லெல்லாம் அப்படி இருக்குன்றது. ஸோ இது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது இது வரைக்கும் கேசல்ஸ் பார்க்காதவங்க, எஸ்பெஷலி சின்ன பசங்க யாருக்கா பார்க்கணுன்னா எப்படி இருக்கும், என்ன வச்சுருப்பாங்க உள்ளே. யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வந்துட்டு கிளாஸில் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னுமே பானைகள், ஸோ உடஞ்சி கூட போயிருக்கான கூட பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க அது வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கேசல்ஸ் பற்றி பார்க்கலான்றக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை காட்டியிருக்கேன். இது வந்து நான் போய் பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யூஸ்வலாக வந்து நம்மளோட இங்கிலாண்டில் வந்து பக்கிங்ஹாம் பேலஸ் கூட, ஆனால் கோட்டை மாதிரி இருக்காது பக்கிங்ஹாம் பேலஸ் வந்து கொஞ்சம் உள்ளே நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டு வெளியெல்லாம் வந்து மார்ச்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பக்கிங்ஹாம் பேலஸ் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சம்மர் டைமில் போடலான்னு இருக்கேன். சம்மர் டைமில் வந்து எப்பவுமே குவீன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் வந்துட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க. வின்சர் கேசல் இருக்குது, அங்கே போயிடுவாங்க அவங்க. அதனால் பக்கிங்ஹாம் பேலஸ் வந்து பொதுமக்கள் பார்வைக்குன்னு சொல்லி திறக்கப்படும் சம்மர் டைமில். அதனால் அப்போ போய் நான் உங்களுக்கு அங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்து வரலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த மீன் டைமில் இப்போ ஒரு நல்ல கேசல் நம்ம பார்த்துருப்பீங்க.
கேசல் முடிச்சுட்டு வெளியே நாங்கள் ஈவினிங் அப்புறம் என்ன பண்ணோம், டின்னர் என்ன சாப்பிட்டேன். ஈவினிங் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நல்ல டின்னர் இருக்குது. என்னென்னா வந்துட்டு ஸோ மாடி இங்கே காட்டிகிட்ருக்கேன். மாடி பார்த்துருக்கோங்க. மாடி பார்த்துட்டு வாங்க. அப்படியே மாடி படிக்கட்டெலாம் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே போய் இன்னும் கொஞ்சம் வியூ நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். டின்னர் பற்றி என்னென்னா வந்து இன்றைக்கி யூஸ்வலாக இருக்கிற அந்த பஃபே லஞ்ச் டின்னர் இல்லாமல் அமெரிக்கன் டைனர் அப்படில புக் பண்ணியிருக்கோம். அதே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இன்சோட்டல் ரிசார்ட்லேயே வந்துட்டு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அமெரிக்கன் டைனருக்கு மட்டும் நீங்கள் முன்னாடி நாளே வந்துட்டு புக் பண்ணிடணும். ப்ரீ புக் பண்ணிவிட்டு ஒரு டைம் கொடுத்துருவாங்க. அந்த டைமுக்கு நம்ம போகலாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி ராத்திரி நைட்டு 8:30 8:30 மணிக்கு தான் வந்து டின்னர் அப்பாயின்மெண்ட். ஸோ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து டின்னர் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அப்போது வந்து உங்களை பார்க்குறேன். இதுதான் இந்த கேசல். எல்லோரும் இங்கே வந்து பார்த்துருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. நான் பிக்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் வெளியில் நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ தெரியும் இப்போ உங்களுக்கு நான் வந்து 50s டைனிங் ஹாலுக்கு வந்திருக்கேன். இதில் வந்து இன்னும் மெனுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெக்ஸஸ், கென்டக்கி, சில பர்கர் ஆப்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வெஜ்ஜி பர்கர் எல்லாம் ஆப்ஷன்ஸ் போட்டு ஹாட் டாக்ஸ் போட்டிருக்காங்க. கூட வந்து ஸ்டார்டர்ஸில் வந்து சிக்கன் ஃபிங்கர்ஸ், சீஸ் ஃபிங்கர்ஸ், ஆனியன் ரிங்ஸ் போட்டிருக்காங்க. அது கூட டெசர்ட்ஸ் வேறு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆளுக்கு வந்து ஒரு ஸ்டார்டர் செலக்ட் பண்ணணும், ஒரு ட்ரிங்க் செலக்ட் பண்ணணும், ஒரு மெயின் கோர்ஸ் செலக்ட் பண்ணணும், ஒரு டெசர்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து சாக்லேட் மில்க் ஷேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து சாக்லேட் மில்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, பசங்களுக்கு வந்து சாக்லேட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து டீ டோட்லஸ், அதனால் நல்ல மில்க் ஷேக்கு நல்லா இருந்துச்சு. 50s மாதிரி நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டர்ஸ் வந்துடுச்சு. ஆனியன் ரிங்ஸு, ஒரு சீஸ் ஃபிங்கர்ஸ், ஒரு சிக்கன் ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு டிப்போட நல்லா இருந்துச்சு. மெயின் கோர்ஸ் வந்து பர்கர்ஸ். ஸோ பர்கர்ஸும் வந்துச்சு, கூட ஃப்ரைஸ் அண்ட் டிப்ஸ் போட்டிருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், சிக்கன் பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் பர்கர் நல்லாவே இருந்துச்சு. நைஸ் அண்ட் சிம்பிள் ஃபுட் பர்கர். குயிக்காக டக்குன்னு சாப்பிட்லாம், ஈஸியாக இருக்கும். என்னோடய என்ன லேயர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். சீஸ், சிக்கன், டொமேட்டோஸ், ஆனியன்ஸ், லெட்யூஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாக எல்லாமே ஈஸியாக சாப்பிட்றது வந்து பர்கர்ஸ். நைஸ் டெசர்ட், ப்ரௌனி, ஐஸ்கிரீம். நம்ம எப்பவுமே இங்கே ட்ராவல் பண்ணும்போது நம்மளை மீறி நம்மளே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளே கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், பசங்களுக்கும் சொல்லித்தரோம். ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப் டைமில் வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ நம்ம அவ்வளோ டைம் வந்து நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பார்க்கணும், நிறைய திங்ஸ் பார்க்கணும். அப்போ வந்து மனசுக்கும் வந்து நமக்கு ஒரு அமைதி இருக்குது, நல்ல கண்ணுக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா பச்சையாக பார்க்கலாம், நல்லா நீளமாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு லவ்லி பீச் இங்கே இருக்கேன் நான். ஸோ இது வந்து நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. நம்ம அடுத்த நம்மளுடைய மாதங்களில் வந்து நல்லா கொஞ்சம் ஓட்டலாம் அது மாதிரி. அதனால் ஹாலிடேஸ் வந்து எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒரு விஷயமாகிடுச்சு இப்போ.